ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு புது வருடத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்களையும் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால், அவருடைய அன்பினாலே நான் ஒரு வருடத்தை கடந்து ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை அந்த 2020 அப்படிங்கிற ஒரு வருஷத்தை கடந்து 2021 என்று சொல்லிய ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டுடைய பெரிதான கிருபை என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். ஒருவேளை இந்த 2020ஆம் வருடம் நமக்கு எப்படி கழிந்திருக்கும் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கும்போது, அநேக நேரத்தில் சில தீமையான காரியங்கள் நமக்கு வந்தது உண்டு, சில தீங்கான காரியங்கள் நமக்கு வந்தது உண்டு, சில போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் வந்தது உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் வரப்பண்ணி இருக்கிறார். ஒரு காரியத்தை ஆண்டவர் அந்த ஆண்டில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் சொல்கிறார். என்ன என்றால், செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கு, இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி. ஒருவேளை இந்த 2020ஆம் வருஷத்தில் ஒருவேளை தீங்குகள் வந்திருக்கலாம், துன்பங்கள் வந்திருக்கலாம், துயரங்கள் வந்திருக்கலாம், கண்ணீரின் பாதையை நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இனி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறார். இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். ஆனால் இனி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது தீர்க்க தரிசனமாக, இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்வதை நாம் பார்க்குறோம். ஒருவேளை ஆண்டவர் தீங்கு ஏன் இல்லை, எதனால் நமக்கு தீங்கு இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, இதே வசனத்திலேயே ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார். இந்த 3 காரியங்கள் இருப்பதனால நமக்கு தீங்கு இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். என்ன அந்த 3 காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றி விட்டார், அதனால் இனிமேல் தீங்கு இல்லை என்று சொல்லி. ஒருவேளை கடந்த நாட்கள் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக அநேக ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வைக்கப்பட்டிருந்தது, அநேக காரியங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவரும் சில காரியங்களுக்கு நமக்கு ஒப்பு கொடுத்தார். சில பலவீனங்களுக்கு, சில சுகவீனங்களுக்கு நம்மை ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே போட்டிருக்கு, ஆண்டவர் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மனது உருகிறவர். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் நம்முடைய பாவங்களெல்லாம் நம்மை விட்டு அவர் மன்னித்திருக்கிறார். நாம் ஏற்கனவே சிந்தித்தோம் 103ஆம் சங்கீதத்தில், அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்தார் என்று சொல்லி. நம்முடைய அக்கிரமம் பாவத்தெல்லாம் மன்னித்ததுனால நம்ம மேலே வரக்கூடிய அந்த ஆக்கினையை ஆண்டவர் அகற்றி விட்டார். அந்த ஆக்கினை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தீங்கு இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உன் சத்துருக்களை விலக்கினார் என்று சொல்லி. ஒருவேளை கடந்த வருஷத்தை நம்ம பார்க்கும்போது நம்முடைய சத்துருக்கள் மூலமாக அநேக காரியங்கள் நமக்கு வந்திருக்கலாம், அநேக துன்பங்கள் வந்திருக்கலாம், அநேக துயரங்கள் நமக்கு வந்திருக்கலாம், அநேக நஷ்டங்கள் நமக்கு வந்திருக்கலாம், அநேக போராட்டங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, சத்துருக்களை விலக்கினார். சத்துரு அந்த போராட்டம் இருக்கும்போது நமக்கு ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லாத, சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்திருக்கும். ஏன்னா ஒரே போராட்டமாக இருக்கும், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, கஷ்டம், கண்ணீர், வேதனை அது இருக்கும்போது நமக்கு சந்தோஷம் சமாதானம்லாம் இருக்காது, நம்ம நொந்து போய் இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, சத்துருக்களை விலக்கினார். சத்துருக்களை நம்ம விட்டு விளக்கினதுனால நம்முடைய துயரம், துன்பமெல்லாம் கடந்து போயிடும். சந்தோஷம், சமாதானம் அது நமக்கு வந்து சேரும் என்பதெல்லாம் சந்தேகம் இல்லை. ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை விலக்கி நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்துருக்கார். ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்துருவின் மேல் வெற்றி சிறந்தவர். அதே வெற்றியை நமக்கும் கொடுக்குறார். நம்மளுக்கும் அந்த சத்துரு மேலே வெற்றியை கொடுக்கறதுனால சத்துருவை நம்மை விட்டு விலக்கி விட்டார், தீங்கு இல்லை. 3வது ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அவர் ஆக்கினைகளை அகற்றினார், சத்துருக்களை விலக்கினார். அதோடு அவர் நம்மை விட்டு அவர் கடந்து போயிடலை, அவர் நம் நடுவிலே இருக்கிறார். அங்கே போட்டிருக்கு, இஸ்ரவேலின் தேவன் உன் நடுவிலே இருக்கிறார் என்று சொல்லி. நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன், நம்மோடு கூட போஜனம் பண்ணுகிற தேவன். நம்மை விட்டுட்டு ஏதோ ஒரு பாவத்தை மன்னித்தோம், ஆக்கினையெல்லாம் தீர்த்தோம் அப்படின்னு சொல்லி நம்மை விட்டு அவர் கடந்து போகிற தேவன் அல்ல. அவர் நம்ம கூடவே இருக்கிறவர், நம்ம நடுவிலே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இருந்தாலே நமக்கு என்ன தீங்கு வரப்போகுது? ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் நமக்கு என்ன துயரம் வரும்? ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன துன்பம் வரும்? வராது. அதில் அந்த இஸ்ரவேலின் ராஜா அவர் நம்ம நடுவில் இருக்கிறதுனால நமக்கு தீங்கு இல்லை என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இருந்தாலே நல்ல ஒரு காரியம். ஏன்னா நமக்கு வேதவசனம் சொல்லுது சங்கீதங்களின் புத்தகத்தில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நமக்கு போதிப்பதற்கு, நம்மை நடத்துவதற்கு நம்ம கூட ஒரு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். சத்துருக்களை அகற்றினார், ஆக்கினைகளை தீர்த்தார். அதோடு கூட நம்ம கூடவே இருக்கிறதுனால அந்த துன்பமும் துயரமும் நம்மை தொடர முடியாது, தீங்கு அண்டாது.
தீமை இருக்காது. அப்போ அந்த தீமை இல்லை அப்படின்னா சத்துருவால் வரக்கூடிய பாவம் சாபம் எதுவுமே நம்மக்கிட்ட வர முடியாது. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் கூட இருந்தால் ஒரே ஒரு காரியம்தான் இருக்கும், ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். இந்த ஆண்டில் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால, ஆக்கினைகளெல்லாம் அகற்றினதுனால, சத்துருக்களெல்லாம் விளைக்கினதுனால தீமை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு சமாதானமான வாழ்க்கை. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அந்த வருஷத்தில், ஆண்டவரே நீர் என்னை விட்டு போகாதிரும், நீர் என் கூடவே இரும் ஆண்டவரே, என் கூடவே நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு எந்த தீமையும் இல்லை, அதனால் நீங்கள் என் கூடவே இருங்க, என்னை விட்டு நீங்கள் போயிடாதீங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவர் நம்மோடு கூட வைத்துக்கொள்வோம். ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபம் செய்வோம். தீங்கு தோடராதுன்னை தீமை படராதுன்மேல் தாங்குவார் தூதர் கோடி தாளிடராத படி உனக்கோ தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ. நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த முதலாம் நாளிலே கர்த்தாவே வாக்குத்தத்தமாக ஒரு காரியங்களை சொல்லியிருக்கிறீர், இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொல்லி. ஆண்டவரே சத்துருக்களை எங்களை விட்டு விலக்கி இருக்கிறீர். ஆண்டவரே ஆக்கினைகளை எங்களை விட்டு நீர் அகற்றி இருக்கிறீர். அதோடு கூட எங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு எந்த விதமான தீமையும் இல்லை, ஒரு சமாதானமான வழியில் நாங்கள் நடப்பதற்கு அது உண்டாகும். ஆண்டவரே எங்களுடைய கண்ணீர் வேதனை எல்லாம் கடந்து வந்து எங்களோடு கூட நீர் இருக்கிற ஒருவேளை நாங்கள் கடந்த ஆண்டில் உங்களை விட்டு நாங்கள் விலகி இருந்தோம், நீரும் எங்களை விட்டு விலகி இருந்தோம், செய்த அக்கிரமத்தை நிமித்தம் நீர் எங்களை விட்டு ஒருவேளை விலகி இருந்ததுனால நாங்கள் அநேக தீமைகளை சந்தித்தோம். ஆனால் இப்பொழுது மீண்டும் உங்களோட உடன்படிக்கை செய்து உண்மை எங்களோடு வைத்துக்கொள்ள தான் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூடவே இரும், எங்களை சந்தோஷத்தாலும் சமாதானத்தின் இடத்திலும் ஒரு தீமை வராதபடி எங்களை இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.